நிறைய பேர் முட்டி வலிக்காக இதை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இதுதான். மாடரேட் டு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, லிகமெண்ட் இன்ஜரி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த நீ கேப் போன் சுற்றி உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பர்டிகுலராக இந்த பிரேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த பிரேஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் வரும். இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸில் முட்டி மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்காகவும் ஒரு ஜாயிண்ட் மாதிரி நம்ம நார்மல் நேச்சுரல் நீஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இதனால் நடக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்பக்கம் இருக்கிற ஜவ்வு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஞ்சு போயிருக்கும். அதனால் எலும்பும் உராஞ்சி தான் அவங்களுக்கு பெயின் வரும். ஸோ எழுந்து அவங்க நிற்கும் போது நடக்கும் போதும் ப்ரெஷர் இங்கே ஜாஸ்தியாகும். இந்த பிரேஸ் வியர் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் டைரெக்டாக இந்த முட்டியில் ஜவ்வில் படாமல் இந்த பிரேஸ் வழியாக சைடில் இருக்கிற மெட்டல் வழியாக அவங்களுக்கு மேலேருந்து கீழே இறங்கிடும். ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சி வலியும் குறைஞ்சி. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நீ கேப் போனை சுற்றி பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த நீ கேப் போனை ஸ்டெபிளைஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த நீ கேப் போன் நகலாதனால அவங்களுக்கு அது ஸ்டேபிள் ஆகி அவங்களுக்கு வலியும் குறைக்கும்.